நாக்பூரில் அவுரங்கசீப் சமாதிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் 144 தடை உத்தரவு அமல். தெலங்கானாவில் இடஒதுக்கீட்டின் அளவை 70% மசோதா நிறைவேற்றம். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 42% அறிவிப்பு. கன்னியாகுமரி, கோவை, சிவகாசி, ஈரோடு, மதுரையில் மக்களை மகிழ்வித்த கோடை மழை. 21ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா? ரஷ்ய அதிபர் புதினுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இருபத்தி தேதி சேப்பாக்கத்தில் நடக்கும் சென்னை மும்பை IPL கிரிக்கெட் போட்டிக்கு நாளை முதல் ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை. குறைந்தபட்சம் 1700 ரூபாய் முதல் அதிகபட்சம் 7500 ரூபாய் வரை டிக்கெட் விற்கப்பட உள்ளதாகவும் தகவல். இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம் முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சபாநாயகர் அப்பாவு தனது இருக்கையிலிருந்து எழுந்து வெளியே சென்ற நிலையில் அவையை துணை சபாநாயகர் பிச்சாண்டி வழி நடத்தினார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தீர்மானத்தை முன்மொழிந்தார். செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் O பன்னீர்செல்வம் தரப்பு MLAக்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆதரவு தெரிவித்தனர். அதன்பின் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சபாநாயகர் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதாகவும் கவலை தெரிவித்தார். இதன் பின்னர் தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சபாநாயகர் அப்பாவு கனிவானவர் என்றும் அதே நேரத்தில் கண்டிப்பானவர் என்றும் தெரிவித்தார். இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் மீது எய்தப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம். இந்த அம்பை இந்த அவை ஏற்காது. அதன்பின் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் தீர்மானத்தை ஆதரித்து 63 பேர் வாக்களித்தனர். தீர்மானத்தை எதிர்த்து 154 பேர் வாக்களித்தனர். இதனால் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை பாமக, பாஜக ஆகிய கட்சிகள் புறக்கணித்தன. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைத்து சபாநாயகர் அப்பாவு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது பேசிய EPS, பேரவைத் தலைவரின் செயல்பாடு சட்டமன்ற விதிகளுக்கு முரணானது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் பிரச்சனைகளை பேரவையில் எடுத்துக் கூறி அமைச்சர்களின் பதிலை பெற முடியவில்லை என்றும் மாறாக பேரவைத் தலைவரை குறுக்கிட்டு பதிலளிப்பதாகவும் குறிப்பிட்டார். அதிமுக உறுப்பினர்கள் பேசத் தொடங்கியதும் குறுக்கீடுகள் அதிகமாக உள்ளதாகவும், நன்றி சொல்லி அமருங்கள் என பேரவைத் தலைவர் அவசரப்படுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இதனிடையே சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு O பன்னீர்செல்வம் ஆதரவளித்த நிலையில் அது குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக உறுப்பினர் என்ற அடிப்படையில் கொறடா உத்தரவை மீறக்கூடாது என்பதால் தான் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக O பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் நியாயம் கிடைக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2 மணி நேரம் 52 நிமிஷத்துல 1 மணி நேரம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் பேசினாங்க. மீதி 1 மணி நேரம் 52. அதுல CD-ல கொடுக்கப்பட்டது வெறும் 46 நிமிடம் பதிவு செய்து கொடுத்தாங்க. அந்த 46 நிமிடத்துல 44 நிமிடம் மாண்பு முதலமைச்சரும் மாண்பு அமைச்சர் பேசுனது தான் இருக்குது. வெறும் 2 நிமிடம் தான் நான் பேசுனது இருக்குது. அப்படி என்றால் சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார் என்பதற்கு இதுவே உதாரணம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசுவது ஒளிபரப்பப்படுவதில்லை எனவும் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்யல, நேரலையில் ஒதுக்கீடு செய்யல. ஆனா முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்யறாங்க. இதுதான் ஒருதலை பட்சங்கிறோம். சபாநாயகர் அப்பாவு தொடர்ந்து அத்துமீறி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். அதிமுக ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது என்றும் தங்கள் கட்சியை யாராலும் பிரிக்க முடியாது என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடனான கருத்து வேறுபாடு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார்.
எப்ப பார்த்தாலும் இதுல எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களா ஒழிய ஒற்றுமையா இருக்கும்னு என்னங்க? நாங்களாம் இப்போ ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைப்பாது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து டாஸ்மாகில் சுமார் 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எங்களுக்கு கிடைத்த தகவல் இந்த 1000 கோடி இல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து சுமார் 40,000 கோடிக்கு மேல இந்த டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருப்பதாக, முறையே நடந்திருப்பதாக தகவல் கிடைச்சது. இதையெல்லாம் முழுமையா தெரிஞ்ச பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் நான் வெளிப்படுத்துகிறேன். டாஸ்மாக் ஊழல் புகார் குறித்து அமலாக்கத்துறை முழுமையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் EPS வலியுறுத்தினார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் இன்று பூமிக்கு திரும்புகிறார். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ஏறத்தாழ 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்திய நேரப்படி புதன்கிழமை அதிகாலை சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவார் என நாசா அறிவித்துள்ளது. விண்வெளியில் 9 மாதங்களை கழித்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக டிராகன் விண்கலத்தில் விண்வெளி வீரர்கள் குழு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றது. டிராகன் விண்கலத்தில் அமெரிக்கா, ரஷ்யாவைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் அடங்கிய க்ரூ 10 குழுவினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தனர். இதனையடுத்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் டிராகன் விண்கலத்தில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர்களுடன் பூமிக்கு திரும்புகின்றனர். இந்திய நேரப்படி இன்று காலை 10:15 மணி அளவில் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் புறப்பட உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. ஏறத்தாழ 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு புதன்கிழமை அதிகாலை 3:27 மணி அளவில் குழு பூமியை வந்தடையும் என நாசா கூறியுள்ளது. அதே நேரம் வானிலை சூழலை பொறுத்து இந்த பயணத்திட்டத்தில் மாற்றம் ஏற்படலாம் என நாசா அறிவித்துள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிலையில் பல உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்வார் என்று தெரிகிறது. பூமியிலிருந்து சுமார் 408 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் இருந்த நிலையில் அவரது உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து டிஸ்கோவி கேஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மூத்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் விவரித்தார். அப்போ நம்ம பூமியிலனா பூமி நம்ம உடலை பிடிச்சி இழுக்குது இல்லையா? அந்த இழுக்கிறதுனால நம்முடைய முதுகுத்தண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி ஷேப்பில் இருக்கும். அங்கே அந்த மாதிரி ஒரு இழுப்பு இல்லை, இழுவிசை இல்லை. ஸோ அப்போ அந்த முதுகுத்தண்டு விரிஞ்சு நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிறதுனால நம்ம உயரமே அதிகமாகிடும், சில சென்டிமீட்டர் உயர்ந்துடும். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டைட் ஃபிட்டு ட்ரெஸ் போட்டிருந்தோன்னா அந்த உயரமாகும்போது நமக்கு ஃபுல்லாக ஃபிட் ஆகாது. மேலும் விண்வெளியில் இருக்கும்போது தலையில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் வெங்கடேஸ்வரன் கூறினார். சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிலையில் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்வார் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மூளை, இதயம், சிறுநீரகம் ஆகியவற்றின் செயல்பாடுகளில் கடுமையான மாறுதல்கள் இருக்கும் என்றும் அளவிற்கு அதிகமான தலைவலியால் அவதியுறுவார் என்றும் தெரியவந்தது. இதுகுறித்து விளக்கம் அளித்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன், சுனிதா வில்லியம்ஸ் இயல்பு நிலைக்கு வர சில நாட்கள் ஆகும் என்றார். உங்கள் பாடி கிராவிட்டியை ஃபேஸ் பண்ணி மறந்தே போயிருக்கும்ல. ஆமாம், திரும்பி உருவாக்கும். நம்மளே கூட ஒரு பல நாள் பெட் இதில் போயிட்டோம்னா காலுக்கு தூக்கும்போது கால் ஒரு மாதிரி நடுங்கும். ஆமாம், அதே தான். ஓகே, திரும்பி வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. ஓகே, பட் அந்த ஃபியூ டேஸ் அக்லமடைசேஷன். உடல் ரீதியாக மட்டுமின்றி மன ரீதியாகவும் சுனிதா பெரும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர்.